இங்கே கரைப்புண்டிக்கு வரும்போது அதை பறை சாட்டுகிறார்கள். பரவாயில்ல, பட்டிவாடியா அரிமான பொண்ணுடா வந்தவா அப்படின்வாங்க. போடுடா பரவாயில்லடா வாயாடுறான்னுவாங்க. ஏன்னா பல பெண்களுடைய அத்தியாயங்கள் இங்கே ஒருங்கிணைக்கப்படுகிறது, ஒற்றுமையாக செயல்படப்படுகிறது. ஒவ்வொரு கலாச்சாரமும் ஒன்னா சேருது. அது யாராலன்னா பெண்களால் தான், ஆண்களால் கிடையாது. இப்படி ஒரு ஊருக்கு பெருமைப்படுத்தக்கூடிய தன்மை, தான் ஊர், தன் குடும்பம், தன் தாய் தகப்பனை பெருமைப்படுத்தக்கூடிய தன்மை ஒரு பெண்களால் தான் முடியும். ஆனால் ஆண்களால் முடியாது. காரணம், அவன் வழி வேறு. தன் கணவன் இறக்கும் போது கூட பெண்கள் தான் அழுது புலம்பி புரண்டு கண்ணீர் விட்டு அழுது நிற்கிறார். காரணம், யாரே பெத்த பிள்ளைக்கு யாரே பெத்த பொண்ணு வந்து அழுகிறார். ஆனால் பெத்த தாயோ தகப்பனோ அழுவதில்லை. காரணம், அவ்வளோ பாசம் இருந்தவங்க பெண்கள். எவ்வளோ பெருமைகள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் மறைஞ்சிட்டு எதோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அடிமையாக இருக்காதுங்க. ஒரு ஆண்டு இது பெண்கள் தினம், அடுத்த ஆண்டு பெண்கள் தினம் வரும்போது இந்த ஓராண்டில் நம்ம எவ்வளோ முன்னேறி இருக்கிறோம், உயர்ந்து இருக்கிறோம், இல்லை பிள்ளைங்களை கல்வியில் படிக்க வச்சிருக்கிறோம் அப்படின்னு சிந்திக்கணும். அந்த பெருமையை அடுத்த தினத்தில் வந்து நீங்கள் சொல்லணும். இந்த ஆண்டு ஃபுல்லாகவே நம்ம வந்து அப்படியே இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வருஷமும் சிந்திக்கணும். பெண்கள் தினம்னா என்ன, உங்களுடைய பெருமையை சொல்லணும், உங்களுடைய வாழ்க்கை வரலாறை சொல்லணும். வளர்ந்தது, வளர்றது, வளர போகிறது நீங்கள் ஒவ்வொரு தினமும் நினைக்கணும், நினச்சி வாழணும். ஒரு குடும்பத்தை இப்போ 100 குடும்பம் வந்து மற்ற ஊர்லேருந்து இந்த கிராமத்தை காப்பாற்றுங்க, இந்த குலப்பெருமையை காப்பாற்றுங்க. அப்படி இருக்கும்போது ஒவ்வொருவரும் வந்து சிறப்பாக செயல்படணும். அதுதான் பெண்கள்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பெண்களுக்கு வந்து பாருங்க எவ்வளோ பெருமை. செல்வத்துக்கு அதிபதி யாரு? செல்வத்துக்கு அதிபதி யாரு? லட்சுமி. கல்விக்கு அதிபதி யாரு? சரஸ்வதி. கங்கைக்கு அதிபதி யாரு? கங்கா. பூமிக்கு அதிபதி யாரு? பூமாதேவி. இவர்கள் அனைத்தும் பெண்களாலே வர்ணிக்கப்படுகிறது. பெண்கள் இல்லை என்றால் எதுவுமே இல்லை. இவ்வளவு சிறப்புகள் இருந்து ஏன் அடிமையாக இருக்கிறோம்? அதை வந்து வெளியேறணும். இவ்வளவு செல்வாக்கும் இவ்வளவு பொறுப்புணர்வு இருந்து பெண்கள் வந்து வெளியேறணும், வெளியே வரணும். அடிமைகளாக இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையா பகிர்ந்துக்கணும். நல்லது கெட்டது, வாழ வேண்டியது, வாழ போகிறது, இதெல்லாம் கலந்து பேசி முன்னேற வழிக்கு வரணும். அதை விட்டுட்டு நம்ம அடிமைகளாகவே இருக்கக்கூடாது. அடுத்ததாக நான் கூட நினச்சேன் வரும்போதே, சரி ஏதோ பெண்கள் தினம் கொண்டாடுறாங்க, ஒவ்வொரு தினத்திலும் என்ன கொண்டாடுவோங்க நீங்கள்? பர்த்டே வருது, கல்யாண தினம் வருது, தொழிலாளர் தினம் வருது, பிறந்த நாள் வருது. இப்படி கொண்டாடும் போது என்ன செய்யுங்க? சாப்பிட்றதுக்கு பிரியாணி செய்யுங்க. ஓகே, அடுத்தது அதைத்தாண்டா நான் எதிர்பார்த்தேன். சரி, பெண்கள் தினமாச்சு, ஏதோ கேக்கு வெட்டி கொண்டாடுவாங்க, நாமளும் வந்தேன். இருந்தாலும் இப்படி சிறப்புகள் இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அமைப்பு சிறப்பு இருக்குது. சரி, ஓகே, அதை பாராட்டுறேன், ஏற்றுக்கிறேன். அது போல நாம சிறப்பாக ஒன்றா ஒற்றுமையா செயல்படணும். சில கருத்துக்களை அறிஞர்களோடு தெரிஞ்சவர்களோடு சேர்ந்து பகிர்ந்துக்கணும். முன்னேற்றத்துக்கு உண்டான அடிப்படைகளை இனிமேல் வந்து தவிர்க்கக்கூடாது. இன்னைக்கு பெண்கள் எல்லாத்திலும் சிறப்பாக இருக்காங்க. பொதுவாக இதெல்லாம் இந்த அடிமைத்தனத்தில் தூக்கி எரிஞ்சா வச்சு தான் இன்னைக்கு எந்த கடையை எடுத்தாலும் பெண்கள் இல்லாத எந்த கடையும் இயங்கலை, பொருளாதாரமே நடக்கலை. மளிகை கடையிலேருந்து தங்கம் விற்கிற கடை வரைக்கும் பெண்கள் சிறப்பாக செயல்படுறாங்க. ஏன்னா அவங்களுடைய அறிவு, பொறுமை, வரவேற்பு, அந்த முகமலர்ச்சி. ஆனால் ஆண்கள் இடத்துல அப்படி கிடையாது. நக்கதாயில் வச்சு அங்கே கொண்டு வச்சுட்டு குடிச்சிட்டு போயிடுவான். இப்படிலாம் பல பெருமைகள் இருக்கிறது. அதை சிறப்பாக செயல்படணும். செயல்படுத்தணும். அடுத்த நிகழ்ச்சியில் வரும்போது இப்போ அதையும் ஒன்று இது பாரு, நீங்க அதே சமயம் வந்து போராடக்கூடிய குணமும் வரணும். போராடக்கூடிய குணம் எப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, இன்னைக்கு வந்து சவரம் 64, 74க்கு போயிடுச்சு. 74,000, 64,000 போயிடுச்சு ஒரு சவரம். ஆனால் நம்ம அதை பற்றி சிந்திக்கல, போராடலை, பேசலை. நாங்கள் ஏற்கனவே இருந்தாலும் போய்கிட்டு தான் வந்துட்டு தான் இருக்கோம். ஆனால் இதை சிந்திச்சு பாருங்க, இன்னும் ஒரு சில காலங்களில்
நம்ம நகையை போடக்கூடிய சூழ்நிலை இல்லாத பண்ணுறதுக்கு வழிவகுக்கிறாங்க. பழைய காலத்துக்கு சோளத்தட்டம் தொடப்பு குச்சின்னு சுற்றணுமே, குச்சின்னு அது மாதிரி கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இதுமாரி விலையை ஏற்றி பெண்களே நகையை பார்க்காத அளவுக்கு இப்போ விலையை ஊற்றி வாழ்ந்துட்டு இருக்கான். இதெல்லாம் நீங்கள் போராட்டத்தில் இறங்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லி போராட்டத்தில் இறங்கணும். சிறப்பாக இருக்கணும். போராடினா அது குறையும், அது செயல்பாடு சரியாக இருக்கும். இதை சிந்தித்து செயல்படணும். அதே சமயம் ஒற்றுமையாக இருக்கணும். பெற்ற பிள்ளைங்களை நல்ல கல்வி கற்றுக் கொடுக்கணும், அறிவாளிகளாக வளர்க்கணும். கேட்டுக்கொண்டு இந்த ஊர் பொதுமக்களுக்கு வாழ்ப்பளித்த உங்களுக்கு அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.